மார்டினஸ், ஏரோஸ்பேஸ். இன்னைக்கு 2 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஏர்லைன்ஸ் கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ். அனதர் ஒன் ஃபார் எஜுகேஷன், நியூ அப்டேட். ஃபர்ஸ்டிங் இண்டிகோ ஒரு நெட் ப்ராஃபிட்ங்க இந்த Q4ல மட்டும் 1894 crores. நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பேசணும். வெரி நெக்ஸ்ட் டேவே ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. 1894 கோடி ப்ராஃபிட்ல இருக்காங்க. இட் வாஸ் ஹியூஜ். இது டெஃபினட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் மற்ற ஏர்லைன்ஸ்க்கும். ஏன்னா சப்ளை கம்மியா இருக்கு. ப்ராப்ளம் சப்ளை கம்மியா இருக்கு. டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் நல்ல டிமாண்ட் சொல்லலாம். ஏன்னா நேற்று கூட வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டேட்டா வந்தது. டூரிசம் இருக்குல்ல, டூரிசம் இண்டஸ்ட்ரி ப்ரீ கோவிட் லெவல்ல, வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ப்ரீ கோவிட்ல என்ன இருந்ததோ அது 95% அச்சீவ் பண்ணிருக்கு. 3% தான் ஷார்டேஜ்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி அப்படி இப்படின்னு எந்திரிச்சு வருதா. இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி தானே நம்ம ஏர்லைன்ஸ். ஸோ அந்த ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் சப்ளை இல்லை, நிறைய ஏர்லைன்ஸ் கையில இல்லை. அதனால டிமாண்டே ஏறி இருக்கு. இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் பேசியிருக்கேன். அதனால ப்ராஃபிட்ஸ்லாம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் நல்லா இருக்கு, மிச்ச கம்பெனி எப்படி வருதுன்னு பார்ப்போம். அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடி. இன்னைக்கு 10ல் 6 பேர் கேட்டீங்கன்னா ஐடிக்கு தான் போகணும், ஐடி ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல பசங்க தெளிவா இருக்கேன். இதுல யுஎஸ்ல ஒரு டேட்டா வந்திருக்கு, யுஎஸ் யூனிவர்சிட்டி டேட்டா. அதாவது இந்த 10 இயர்ஸ்ல லாஸ்ட் டிகேடை விட இந்த டிகேட்ல 1.5 மடங்கு அதிகமா வந்து ஐடி கிராஜுவேட்ஸ் யுஎஸ் யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கிருக்காங்க. ஆனா அந்த ஜாப் இருக்குல்ல, அங்கதான் மேட்டர். ஜாப் வந்து கிட்டத்தட்ட 35% யூஎஸ்லயே ஐடி ஜாப்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்காங்க. ஜாப் கிரியேஷனே இல்லை, ஜாப் ரிடக்ஷன் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா வந்து இங்க யூனிவர்சிட்டிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்து கிராஜுவேட்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கூட நான் பேப்பர்ல படித்தேன். 24th May ஒரு ஆர்டிக்கல். கிட்டத்தட்ட 8000 ஐஐடி அவங்க வந்து குட் நாட் கெட் ஜாப்ஸ் இன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். ஐஐடியிலேயே வந்து இந்த 2024 கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல ஜாப்ஸ் இல்லை. 8000 பேருக்கு வேலை இல்லை. 8000 பேருக்கு வேலை இல்லை. அதுவும் அந்த பே ஸ்கேல், அவங்களுக்கு பெரிய பே ஸ்கேல் கிடைக்கும் எடுத்தவொடனே கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா. அது இன்ஃபேக்ட் லெஸ் தேன் 10 lakhs நிறைய பேருக்கு இந்த வேலை கிடைச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 lakhs கீழே தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது 10 lakhsனாலே மந்த்லி வந்து ஒரு 80,000 வச்சுக்கலாம். பட் லெஸ் தேன் 10 lakhsங்கும் போது திஸ் இஸ் வாட் ஜாப் மார்க்கெட். அதனால வந்து உங்க வாட்ஸ் எல்லாம் பெருசு முடிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்டு டிமாண்ட் சப்ளையை மேட்ச் பண்ற மாதிரி பசங்களை வந்து கோர்சஸ் எடுக்கிறீங்க. திஸ் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் தம். உள்ளதுலேயே பெரிய அசெட் வந்து கிட்ஸ் ஆர் ஒரு ரியல் அசெட். அதனால இதை கொஞ்சம் பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. ஏன்னா வெளியில உள்ளதை வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸு, அப்புறம் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத உங்க சில்ட்ரன் மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இப்படிதான் வந்து பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் போய் சேருது. அப்படி இருக்கக்கூடாது. சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கும்போது அது ஃபியூச்சர், ரொம்ப பெரிய ஃபியூச்சரு. அது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்சம். Smart Invest. Brought to you by Orient Finance, your trusted investment partner in UAE.